எல்லையில் தொடர்ந்து 8வது நாளாக போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி துப்பாக்கிச்சூடு நடத்திய நிலையில் அதற்கு இந்திய ராணுவம் தரப்பில் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் கடந்த 22ஆம் தேதி நடத்திய தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டனர். இந்த சூழலில் வடக்கு காஷ்மீரின் குப்வாரா, பாரமுல்லா மாவட்டங்களில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டையொட்டி சிறிய ரக ஆயுதங்கள் மூலம் புதன்கிழமை இரவிலும் பாகிஸ்தான் ராணுவத்தினர் அத்துமீறி துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டனர். ஜம்மு, பூஞ்ச் மாவட்ட எல்லைப் பகுதிகளிலும் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. இதற்கு இந்திய ராணுவம் தரப்பில் தக்க பதிலடி தரப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் எல்லையில் தொடர்ந்து 8வது நாளாக போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி துப்பாக்கிச்சூடு நடத்திய நிலையில் அதற்கு இந்திய ராணுவம் தரப்பில் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானியர்கள் இந்தியாவை விட்டு வெளியேறுவதற்கான அவகாசம் நிறைவடைந்த நிலையில் அட்டாரி வாகா சர்வதேச எல்லை முழுமையாக மூடப்பட்டது. பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவின் பதில் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக பாகிஸ்தானியர்கள் இந்தியாவை விட்டு வெளியேறுவதற்கான அவகாசம் நிறைவடைந்த நிலையில் அட்டாரி வாகா சர்வதேச எல்லை முழுமையாக மூடப்பட்டது. பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் உடனான ராஜ்ய உறவை துண்டித்த இந்தியா பாகிஸ்தானியர்கள் உடனடியாக இந்தியாவை விட்டு வெளியேறவும் உத்தரவிட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து 911 பாகிஸ்தானியர்கள் அட்டாரி வாகா எல்லை வழியாக இந்தியாவை விட்டு வெளியேறினர். இதேபோன்று 1617 இந்தியர்கள் பாகிஸ்தானிலிருந்து நாடு திரும்பியுள்ளனர். இந்நிலையில் பாகிஸ்தானியர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான அவகாசம் நிறைவடைந்த நிலையில் அட்டாரி வாகா சர்வதேச எல்லை முழுமையாக மூடப்பட்டது. பகல்காம் தாக்குதலில் கொல்லப்பட்ட கடற்படை அதிகாரி வினய் நர்வாலின் மனைவி ஹிமான்ஷி நர்வால் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து வெறுப்பு பிரச்சாரத்திற்கு எதிராக மத ஒற்றுமைக்கு அழைப்பு விடுத்துள்ளார். வினய் நர்வாலின் பிறந்தநாளை முன்னிட்டு நேற்று ஹரியானாவில் கர்னாலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இரத்த தான முகாமில் செய்தியாளர்களிடம் ஹிமான்ஷி பேசினார். அப்போது பேசிய அவர், தனது கணவர் வினய் எங்கிருந்தாலும் அவர் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று முழு தேசமும் அவருக்காக பிரார்த்தனை செய்ததாக தெரிவித்தார். முஸ்லிம்கள் அல்லது காஷ்மீரிகள் மீது மக்கள் வெறுப்பை கக்குவதை நான் காண்கிறேன். நாங்கள் இதை விரும்பவில்லை, அமைதியை மட்டுமே விரும்புகிறோம், அதே நேரம் நீதியையும் விரும்புகிறோம் என்று தெரிவித்தார். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள விழுஞ்சம் சர்வதேச துறைமுகத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்தார். கேரளாவின் திருவனந்தபுரத்தில் விழுஞ்சம் துறைமுகத்தை அதானி நிறுவனம் பொதுத்துறை மற்றும் தனியார் பங்களிப்பின் கீழ் ரூபாய் 8,867 கோடி செலவில் அமைத்துள்ளது. இந்த விழாவில் கேரள ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கர், முதலமைச்சர் பினராயி விஜயன், திருவனந்தபுரம் காங்கிரஸ் எம்பி சசி தரூர் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருவனந்தபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த துறைமுகம் சர்வதேச வர்த்தகம் மற்றும் கப்பல் போக்குவரத்தில் இந்தியாவின் பங்களிப்பை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் மோடி, விழுஞ்சம் துறைமுகம் கேரளத்திற்கும் நாட்டுக்கும் பொருளாதார நிலைத்தன்மையை கொண்டு வரும் என்று தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சிக்கு அரசு மற்றும் தனியார் பங்களிப்பு முறையின் கீழ் உருவாக்கப்படும் திட்டங்களின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். இந்திய வீடியோ பதிவிடுவோருக்கு யூடியூப் நிறுவனம் கடந்த 3 ஆண்டுகளில் ரூபாய் 21,000 கோடி வழங்கியுள்ளதாக யூடியூப் CEO நீல்மோகன் தெரிவித்துள்ளார். மும்பையில் நேற்று நடந்த வேவ்ஸ் உலக ஆடியோ விஷுவல் பொழுதுபோக்கு மாநாட்டில் யூடியூப் CEO நீல்மோகன் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது தெரிவித்த அவர், கடந்த ஆண்டில் இந்தியாவிலிருந்து 10 கோடிக்கும் அதிகமான சேனல்கள் வீடியோக்களை அப்லோடு செய்துள்ளன. அவற்றில் 15,000க்கும் மேற்பட்ட சேனல்கள் 1 கோடிக்கும் அதிகமான சந்தாதாரர்களை கொண்டுள்ளது. யூடியூப் நிறுவனம் இதுவரை இந்திய வீடியோ பதிவிடுவோருக்கு கடந்த 3 ஆண்டுகளில் ரூபாய் 21,000 கோடி வழங்கியுள்ளது என தெரிவித்தார். மேலும் வீடியோ பதிவிடுவோர் மற்றும் ஊடக நிறுவனங்களை ஆதரிப்பதற்கும் அவர்களின் வளர்ச்சியை விரிவுபடுத்துவதற்கும் இந்தியாவில் ரூபாய் 850 கோடிக்கும் மேல் முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.